அம்மா போச்சு. 22 வயசு நான் நினைக்கிறேன், ஒரு 42-50 வயசு இருக்கும். ஒரு மலை ஏறிட்டு இறங்கினா எப்படி இருக்குமோ அழகுக்கு பஞ்சமே. முஷாரப் அழகு இல்லனா? முஷாரப் அழகு. இது முள்ளம்பண்டின்ற தோடலோடு பொருத்தப்பட்டுள்ள ஒரு முள் பகுதி தான். நண்பர்களே, இப்போ நான் இலங்கையில் தலவாகலை கிராமம் கொத்தமல்லி மலை என்ற பகுதியில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு தான் போகிறேன். வாங்க அங்கே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் நான் இப்படியெல்லாம் வீடியோ எடுத்தது கொஞ்சம் கவனமாக போகணும். என்ன சொன்னால் வழுக்கும் பாறை. வழுக்கும் பாறை இல்லை, வழுக்கும் மண்ணா? என்ன பண்ணுறது? அட்டை எல்லாம் இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இறைவன் இருக்கிறார் பாருங்க. கோவில், ஒரு கிராமத்து கோவில், மலையகத்தில் இருக்க கிராமத்து கோவில். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்காது, கண்டென்ட் அங்கே இருக்கான். இப்போ தலவாகலையில் அந்த கிராமத்தில் இருக்க கோவில் இருக்கு. கோவிலும் கோபுரம் முன்பக்கம். அப்போ நிஷாந்தன் இருக்காரு. நிஷாந்தன் கேட்போம், ஒரு மாட்டு வண்டில் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. என்னண்டு இது? என்னது இது வந்து அந்த தைப்பொங்கல் டைமில் ராமரை வழிபடுறதுக்காக ராமனுடைய சிலையை இதில் வச்சு ஊர் மக்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாம் வச்சு ரதபவனி மாதிரி ஊர் முழுக்க எடுத்து செல்றதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிய, இப்போ எனக்கு 32 வயசு அப்படிங்கும்போது 22 வயசு நான் நினைக்கிறேன், ஒரு 42-50 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 50 வருடம் பழமையான ஒரு 4 சக்கரங்கள் பொருத்தப்பட்டது தான். இதில் வளமையாக, அதாவது வருடம் ரதபவனி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இதை வந்து ஊர் மக்கள், ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த ரதபவனி. காட்டுறோம் பாருங்க. இது ஒரு மாட்டு வண்டி சக்கரங்கள் தான் பொருத்தப்பட்டிருக்கு. இதுக்கு மாட்டு வண்டி சக்கரம், அந்த மாட்டு வண்டி சக்கரம் தான். அந்த அச்சாணியெல்லாம் இருக்கு இங்கே. அச்சாணி ஊரில் ரதபவனிக்கு பயன்படுத்துறது இந்த இடம். இது நிஷாந்தன் சார் ஒரு அறிவியல் விஞ்ஞான பாட ஆசிரியர். அதனால தான் அறிவியல் பூர்வமாக எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸ்பெஷலாக இருக்குது. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இங்கே பாருங்க, அந்த வியூவை காட்டுறோம் பாருங்க. இப்போ நான் அந்த தோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே நிறைய புலி கொய்யெல்லாம் இருக்கான். நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கான். போய் அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, சுற்றி வர பாருங்கள். போகிற பாதையே செம்மையாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போவோம். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. இலங்கையுடைய ஒரு மலையத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தலவாகலையில், டவுன்லேருந்து தூரத்தில் இருக்குது. இப்போ ஒரு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த தோட்டத்தில் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். லயம் வீடுகள். மரங்கள். அந்த வீடு எல்லாம் இப்போ பாவனையில் இருக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்ன உடைஞ்சி இருக்குது. இப்போதான் எங்களை பற்றி பேசுகிற நேரம். முஷாரப் அழகு. முஷாரப் அழகு இல்லனா? அழகு முஷாரப் அழகு இல்லனா? முஷாரப் அழகு. முஷாரப் அழகு. முஷாரப் அழகு. நல்ல பெனடால் சிரப் மாதிரி பேரை வச்சு இல்லனா அவர் சேர்த்து சொல்றாரு. அதான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. முஷாரப் அழகு. அண்ணா அத பிரிக்கணும் அண்ணா. இதுதான் நீல அள்ளியா வெள்ளையா இருக்கு. இதுக்கு பேர் தான் நீல அள்ளியாம் எனக்கு சொன்னாங்க. ஆனா நீல அள்ளியா வெள்ளையா இருக்குன்னு பொய் சொல்றாங்க. எனக்கு பொய் சொல்றாங்க இந்த ஊர்ல உள்ளவங்க. சரி, இப்போ நாங்கள்
எங்க போறோம்ப்பா? எங்க இப்போ ஏதோ ஒரு அல்லியா என்னது காய் பறிப்பது? வேரக்காய் புளிச்ச கொய்யாக்கா பறிக்கிறது. சரி, இப்போ அந்த போற நேரம் உங்களுக்கு என்னென்ன இடங்கள் இருக்கு எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்க. ஆனால் அழகா இருக்குது தோட்டம் இருக்கு. இங்க பாருங்க, தோட்டம், வீடுகள், அழகுக்கு பஞ்சமே இல்லை. அழகா பாருங்க, வேற லெவல், சூப்பருங்க, செம்ம. அங்க ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த பாதையில தான் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் மலர் எல்லாம் இருக்கு பாருங்க. இது என்ன மலர்? ஒரு தோட்டத்துக்கு போறோம். இதுல கவனமாக போகணும். தண்ணி ஓடுது. வாங்க தோட்டத்துக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாதையை பாருங்க, ஒரு காட்டு பாதை மாதிரி. தேயிலை தோட்டங்கள். உலகமே நம் வீடு, அது வந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். நிறைய அட்டை இருக்குங்க. கடின்னு கடிக்குது. அட்டைக்கடி வழுக்குது. அட்டைக்கடி ஒரு பக்கம், வழுக்கிறது இன்னொரு பக்கம். 2 அட்டை காலில் ஏறிட்டு பார்ப்போம். ஒரு நேரம் காட்டுறோங்க. இங்கே பாருங்க, கீழே போக வேண்டியிருக்கு. ஒரு புளி கொய்யா புடுங்கிறதுக்காக கீழே போய்கிட்டு இருக்கோம். ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு தோட்டம் இருக்குன்னு. இங்க பாருங்க, இது என்ன மரம்? ராபுக்காய், ராபு கிழங்கு. இப்போ ராபு கிழங்கு மரம். கண்டிப்பா வழுக்கும். போச்சு. ஓ இல்லடா, பின்னுக்கெல்லாம் ஊத்த. அடே விழுந்துட்டேன். சக்சஸ்ஃபுல்லி. ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் இருங்க. விழுந்தா என்ன, ஒரு வீடியோ தானே. பின்னாடி எல்லாம் சேரு. ராஜோண்ணா, வீடியோட விழுந்திருந்தீங்கன்னா அதை வச்சே ப்ரோமோ அடிச்சிருக்கலாம். வேற லெவலில் போயிருக்கோம். வீடியோட தான் விழுந்தேன். அப்போ சரி, அதுதான் இங்கே பாருங்க, இந்த புளிக்கொய்யா புடுங்கிறதுக்காகத்தான். ஓ ராஜோண்ணா, அநியாயம் 300 ரூபாண்ணா. அங்கேருந்து வந்து இதை இங்கே வாங்க, புளிக்கொய்யா. கஷ்டமா இருக்கப்பா. இங்கே தோட்டத்தில் இந்த கப்பை பிடிக்கணும். புளிக்கொய்யா மரம் எல்லாமே இருக்கு இங்கே. இதுதான் புளிக்கொய்யா மரம். நான் விழுந்துட்டு ஒரு புளிக்கொய்யாவுக்காக விழுந்தேன். ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கு. இதுதான் தோட்டம். ஓ, விட்டமின் சி. இது விட்டமின் சி
அட்டை கடி கிட்டத்தட்ட 300 அட்டை இருக்கும். கிருஷாந்தி ஓலா ஓலா என்னது? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கொய்யாக்காவுக்கு புடுங்க தான் வந்தோம். ஆ ஆனா ஒரு மலை ஏறிட்டு இறங்கினா எப்படி இருக்குமோ ஆ அந்த மாதிரி மரத்துலேயே பிடுங்கி நின்று சாப்பிட்றது நல்லா இருக்கு. கழுவையெல்லாம் மாட்டோம். ஏற்கனவே கழுவி தான் இருக்கு, மழைலாம் வந்திருக்கு. சரி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க பார்த்தாலும் அட்டை, ஒரு கவனமுங்கள் இங்க பாருங்க, ஒரு தோட்டம். நிறைய அட்டை கடிச்சு ரத்தம் வருது, காலெல்லாம் கையெல்லாம் சேரு. திரும்பவும் சேத்துல தான் போறேன், ஆனாலும் கழுவுறேன். என்னது தெரியுமா? வீடியோக்காக. இங்கே பின்னுக்கெல்லாம் சரி, இங்கே விழுந்தது அடையாளங்கள் வந்துச்சா? அந்த பாரு காலில் அட்டவுன் ஏறி இங்கே பெரிய அட்டவுன் ஏறி எடுங்க, டக்குனு எடுங்க வீடியோ. அந்த காலில் பாரு. என்ன நிசாந்த் என்னவே மாத்திக்கிட்டீங்க? இந்த பாருங்க, இது என்னது? விடுதே இல்லை, விரட்டி விரட்டி கடிக்குது. அம்மா, இந்த சாக்கொள்ள கூடாது பாய். அட்டைக்கடி எல்லாத்தோடையும் சேர்ந்து இப்போ இந்த கார்டன்ல இருந்து நாங்கள் போக போகிறோம். இந்த தோட்டத்துல இருந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விழுந்துட்டேங்க, ஆனால் காயம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வீர விளையாட்டுகள் தான். ஸோ இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இது எங்களுடைய சார் நிசாந்தனுடைய தோட்டம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தோட்டத்தில் எல்லாம் நடக்கும்? இப்போ இந்த இது வந்து பச்சை மிளகாய்ங்க சொல்லப்படுறது. இது வந்து நாங்கள் குறைஞ்சது 6 நாள் 7 நாளைக்கு ஒருக்கா, 6 நாள் 7 நாளைக்கு ஒருக்கா உடைக்கலாம். உடைச்சா அது கொடுக்கலாம். இது அது அங்கே இல்லாமல் இருக்குது. அது ராபு கிழங்கு. அந்த ராபு கிழங்கு இன்றைக்கி தான் கலட்டணும். ராபு கிழங்கு சரியாக 1 மாதத்துக்குள்ளே கலட்டலாம், 1 மாதத்தில் கலட்டலாம். இது ஒரு 6-7 நாளைக்கு கலட்டலாம். இந்த செடியை வந்து குறைஞ்சது 2 வருஷம் 1.5 வருஷம் வச்சுருக்கலாம். 2 வருஷம் 1.5 வருஷம் வச்சு பாவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது அதில் உள்ள பில்லெல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கு தேவையான பூசணிகள், உரம், மருந்தெல்லாம் போட்டோம்னு சொன்னால் நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். ஓகே, நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த செடியை 2-3 வருஷம் வைக்கலாமா? பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள், பச்சை பச்சையாக இருக்கிறபடியாக ஒன்றும் விலங்குதெல்லாம் நான் கிட்ட காட்டுறேன், நிறைய இருக்குது இங்கே. ராபு கிழங்கு அங்கே. ஓகே மக்களே, அடுத்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்க, ஒரு காடு தாண்டி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். காளி கோயில் ஒன்று இருக்குது. ஆலமரத்தடியில் காளி கோயில். பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் பயணத்தை திரும்ப வந்த இடத்துக்கே போகிறோம். வாங்கோ போகலாம். மக்களையே நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இது என்னடா வித்தியாசமாக இருக்குது? நிஷாந்தன் சார், இது என்னது? இது என்ன வித்தியாசம் கொஞ்சம் காட்டு சொல்லு. இது முள்ளம்பண்டியின் அந்த தோடலோடு பொருத்தப்பட்டுள்ள ஒரு முள் பகுதி தான் இது. இங்கே பாருங்க, முள்ளம்பண்டியின் பகுதி ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது. அது அந்த 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 ஒரு பொந்திலிருந்து தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆட பாயங்களா, இதுக்குள்ளால தான் முள்ளம்பட்டி வந்திருக்குது பாருங்க. அதுக்கு நேராகவே இருக்குது, இன்னும் இருக்குதுங்க, இங்கே இன்னும் இருக்குது. மக்களே, முள்ளாம்பண்டுடைய உடம்புல இருக்குது. இங்கே கண்டுட்டு எங்கேயாவது தேடிட்டு வருமோ தெரியாது. பாருங்க, நான் அப்படியே கீழே போட்டுறேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.